டயட், யுவர் எக்ஸசைஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போது நான் இன்னைக்கு எனக்கு ஓகே ஒரு மாதம் கச்சேரி இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் ப்ராக்டிஸ் ஓகே எல்லா நாளும் மோட்டிவேஷன் இல்லாமல் கஷ்டம். எஸ், பட் அந்த ஒரு லெவலுக்கு எப்படி இருக்கணும்னா இல்லைனாலும் பரவாயில்ல, வி ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் திஸ். இது பண்ணி தான் ஆனோம், இது பண்ணியே இது பண்ணோம். ஸோ நான் வந்து யோகா பண்ணுவேன், அப்புறம் வாக்கிங் போவேன். நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும் இல்லையா டயட்ல? ப்ரோட்டீன் ரிச் டயட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். And generally overall fitness is very ஃபிட்னஸ் important. இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். And dance- ஸ்ட்ரென்தனிங், ட்ரைனிங் எல்லாம் பண்ணுவோம். இப்போ நீங்க வந்து இன்னோவேஷன் அப்படின்னு நீங்க கேட்டு ட்ரெடிஷ்னலா தோ நாட்டிய சாஸ்திரால எங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டா என்ன எக்ஸசைஸ் பண்ணணும், என்னென்ன மூவ்மெண்ட்ஸ் பண்ணணும், ஸ்ட்ரென்தனிங்க்கு என்னென்ன அவசியம், எந்த ஹோல் பாடி ஒரு ஃபிட்டா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் எல்லாம் எழுதியிருக்கு. அது வந்து அதுக்கு மேல பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு எங்களுக்கு இப்போ. ஏன்னா ஈஸியாக ஆடிட்டு போயிட்டா ஒரு வந்து என்ன எல்லாம் சிம்பிள் ஸ்டெப்ஸாக போட்டு ஈஸியாக ஆடிட்டு போயிட்டாப்பா, ரிஸ்க் எடுக்கலை அப்படின்பா. நீங்கள் வந்து ஹவு டு யூ கவுண்டர் தட்? சும்மா அதே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் முடியாது. கால் ஸ்ட்ரென்த்து, அது ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும், அதுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும், ஸ்ட்ரென்தனிங். இப்போது ஜிம்முக்கு போகணும், அதுக்கப்புறம் ஒரு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ஒரு டயட் பிளான். இப்போ சீசன் வருதுனால எங்களுக்கு ஒரு ஆகஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 4 months ஆஃப் ட்ரைனிங் ஃபார் டான்ஸ், ஃபிட்னஸ் ட்ரைனிங். அது பண்ணாதான் இன்னைக்கு டான்ஸுக்கு வந்து எல்லாம் கலரி பயிற்று பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாம் பண்றாங்க. எல்லாத்துலயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அது அந்த ஒரு டார்கெட்டட் ஸ்ட்ரென்தனிங் ப்ரோக்ராம் உங்களுக்கு டான்ஸ்ல எப்படி நீங்க வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு நாங்க எல்லாம் இப்போ அந்த மாதிரி எஜுகேஷன், அந்த மாதிரி ஒரு இன்னோவேட்டிவா ஒரு திங்கிங் எல்லாம் வந்திருக்கு.